myv3 ads பத்தின ஒரு புது அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். இது பாத்தீங்க அப்படின்னா myv3 ads பத்தின ஒரு ரிவ்யூ வீடியோ தாங்க. ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. எல்லாருமே myv3 adsல நெக்ஸ்ட் ஏதாச்சும் புது அப்டேட் வந்திருக்கா, நெக்ஸ்ட் ஏதாச்சும் தகவல் வந்திருக்கா, ஸோ இதுக்காக தாங்க எல்லா பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. ஸோ myv3 ads பத்தி இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட் ஷீட் எப்போ போடுவாங்க அப்படிங்கிறது ஒரு புதிரா இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. சில பேர் அவங்க அனுபவத்தை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அப்டேட்டுமே கிடைச்சிருக்கு. சில கம்பெனிகளுக்கு ஒரு வருஷம் கழிச்சு போடுவாங்க, சில கம்பெனிகளுக்கு 2 வருஷம் கழிச்சு போடுவாங்க அப்படின்னும் ஒவ்வொருத்தரும் அவங்களோட அனுபவத்தை சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு இப்படி இழுத்துக்கிட்டே போறாங்களே அப்படின்னும் ரொம்ப லேட் ஆயிடுமோ அப்படிங்கிற பயமும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா 2 வாரமாகவே ஒரு தகவல் வந்துட்டு இருக்குங்க. இந்த மாதம் நவம்பர் மாதத்துல ஷீட் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த தகவல் வதந்தியா இருக்கும் அப்படின்னும் பல பேர் சொல்றாங்க. பட் நேத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு டீம்ல இருந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் இந்த மாதத்துல ஷீட் போட்டுருவாங்க அப்படின்னும் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த தகவல் பார்த்தீங்க அப்படின்னா மேலிடத்துல இருந்து வந்த தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நம்பிக்கையும் வந்துடுச்சு. கண்டிப்பா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ஷீட் இந்த நவம்பர் மாதம் போடுறதுக்கு 90% வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை லட்சம் மக்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டுதான் EOW சீக்கிரமா ஷீட் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கேஸ் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவா போய்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனா மற்ற கேஸுங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த கேஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. EOWவும் நம்ம மக்களோட நல்வாழ்வை கருத்தில் கொண்டுதான் இவ்வளோ சீக்கிரமா ஆக்ஷன் எடுத்துட்டும் இருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா 1.5 வருடம் காலம் கடந்துருச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலேயே ஆயிருச்சு. இந்த நவம்பர் மாதத்துல கண்டிப்பா ஷீட் போட்டுருவாங்க அப்படின்னும் அண்ட் அப்படி போட்டா கண்டிப்பா நம்பர் போட்டு ட்ரையல் வந்துடும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ட்ரையல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 மாதம் 5 மாதங்களுக்குள்ளார கேஸ் ஒரு முடிவுக்கும் வந்துடும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சார்ட் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் தான் கம்பெனி சைட் என்ன குற்றம் அப்படிங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்க முடியும். என்னென்ன தப்பு இருக்குது, என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ் அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரிய வந்துடும். இந்த நிறுவனம் கண்டிப்பா 100% உண்மையா இருக்குமா, உண்மையா இருக்காதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் வருமானம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்த ஒரு நிறுவனமா நிறைய பேரால பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த myv3 ads கம்பெனியோட ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னும் நிறைய மக்கள் ஒப்பீனியன் சொல்றாங்க, அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இப்போ myv3 ads மறுபடியும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய பேரோட மனசுல இருக்கு. ஸோ கம்பெனி வரதுனால ப்ராடக்ட் நமக்கு வேணும் அப்படிங்கிற ஆர்வமும் அதிகமா இருக்கு. ஏன்னா இப்போ கூட ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மக்கள் எதிர்பார்த்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு மக்கள் அந்த பொருட்களை எதிர்பார்க்குறாங்க. பிகாஸ் அந்த பொருட்களோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. EOWல இருந்து ஆய்வும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பொருட்களை ஆய்வு பண்ணியிருப்பாங்க, எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த பொருட்கள் நிறைய மக்கள் யூஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த பொருளோட வேல்யூ அவங்களுக்கு தான் தெரியும். யூஸ் பண்ணாதவங்களுக்கு அது தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஸோ இந்த நிறுவனத்து மேல சார்ட் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் என்ன குற்றம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது தப்பு இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு கம்பெனி லாயர்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம MD சாரும் பார்த்துக்குவாங்க. அந்த கவலை நம்மளுக்கு தேவையில்லை. கண்டிப்பா MD சார் அதுக்கு தயாராக தான் இருப்பாங்க.
லீகல் டீமும் அதுக்கு வந்து தயாராக தான் இருப்பாங்க. அண்ட் இந்த நிறுவனம் வந்து மக்கள் நிறுவனம், மக்களுக்கான நிறுவனம் அப்படிங்கிறத நிரூபித்து காண்பிப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனி வந்து மீண்டும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிறைய பேர் வந்து காத்திருக்காங்க. ஸோ நவம்பர் மாதம் சார்ட் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மைவி3 ஆட்ஸோட புது அப்டேட், புது தகவல் வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம்.